ஹாய் ஐம் ROCKY ராக்கி. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாபெரும் தத்துவத்தை 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்துக்கு கொடுத்த நாடு நம்மளுடைய நாடு. பல நாடுகளில் உயிரினங்கள் வாழ தகுந்த சூழ்நிலை இல்லாத காலத்திலேயே நம்மளுடைய நாடு அறவியல்லையும் அறிவியல்லையும் சிறந்து விளங்குச்சு. இப்படி எத்தனையோ சிறப்புகளுக்கும் எத்தனையோ சாதனைகளுக்கும் சொந்தமான புண்ணிய பூமி இந்த நாடு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் உயிரினங்கள் வாழக்கூடிய தட்பவெப்பநிலை எங்கே முதல்ல உருவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய மண்ணில் தான். இதனால் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒளி அதிர்வுகளை முதலாக உணர்ந்தறிகிற வாய்ப்பு நம்மளுடைய முன்னோர்களுக்கு கிடச்சிச்சு. ஓங்கார தத்துவத்தை முதலாக உணர்ந்த புண்ணிய பூமி நம்மளுடைய பூமி அப்படின்றத நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஆன்மீக ஞானத்தை இப்போ வரைக்கும் உலக நாடுகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு வர்றது தான் இந்த நாடு. இந்த இறைவன் என்ன பண்ணார்னா, உலகத்தை படைக்கும் போதே வேதம் அப்படின்ற ஒன்று அவர் வெளிப்படுத்தினார். இறைவனால் இந்த உலகம் படைக்கும்போது இறைவனால் வேதமும் படைக்கப்பட்டது. ஆனால் அந்த வேதம் எப்படி இருந்துச்சுன்னா நாத வடிவமாக இருந்துச்சு. இந்த நாத வடிவமாக இருந்த வேதத்தை ரிஷிகள் எல்லாம் அவங்க தவம் பண்ணி அவங்களுடைய தவ வலிமையால் அதை உணர்ந்து வரி வடிவமாக மாற்றினாங்க. ஸோ இந்த வேதம் அப்படின்றது பிரபஞ்சத்துக்கு சொந்தமானது. இது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. எந்த ஒரு தனிப்பட்ட சமூகமும் வேதத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. வேதம் அப்படின்றது பொது சொத்து, எல்லாத்துக்கும் உரிமையானது. அது இறைவனால் படைக்கப்பட்டது, இந்த பிரபஞ்சத்துக்கு உரிமையானது. இந்த நாதங்களுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்குறது ஓங்கார நாதம். இதை சமீபத்தில் ஒரு ஆய்வு கூட நிரூபிக்குது. டாக்டர் ராபர்ட் அப்படின்றவரும் டாக்டர் வில்சன் அப்படின்றவரும் மைக்ரோவேவ் ரேடியேஷன் செயல்படுறத ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆய்வு செய்யும்போது சில ரேடியோ அதிர்வுகளை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரேடியோ அதிர்வுகள் எப்படி இருக்குதுன்னா, ஓம் அப்படின்ற ஒளியோட அதிர்வுகளோட ஒத்து இருக்குது. இந்த பிரபஞ்ச சிருஷ்டி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஓம் அப்படின்ற ஒளி அவங்க கேட்ட உடனே இந்த ஒளி இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டிகள் தோணினப்போ உருவான அதிர்வுகளாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சந்தேகித்தாங்க. ஸோ அவங்க ஆய்வு செய்கிறாங்க. அந்த மைக்ரோவேவ் ரேடியேஷன் நம்ம செயல்படுறத ஆய்வு செய்கிறாங்க. அப்போ ரேடியோ அதிர்வுகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரேடியோ அதிர்வுகள் ஓம் அப்படின்ற அதிர்வுகளை அது ஒத்துருக்குது. அதனால் இவங்க என்ன முடிவு வராங்கன்னா, இந்த ஓம் அப்படின்ற ஓசை அல்லது ஓம்ன்ற இந்த அதிர்வு பிரபஞ்சத்தில் சிருஷ்டிகள் உருவாகும் போது ஏற்பட்ட அதிர்வுகளாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த வேதம் அப்படின்றது இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதை ரிஷிகள் வரி வடிவமாக மாற்றி உலகம் ஃபுல்லாக இவங்க பரப்புனாங்க. ஸோ இந்த வேதம் அப்படின்றது ஆன்மீக ஞானத்தை எல்லா மக்களுக்கும் அளிக்குது. வேதகால மக்கள் எல்லாமே எல்லா துறைகள்லேயும் சிறந்து விளங்கினாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்ற நாளையும் வேதம் அப்படின்றது நல்லா விளக்குது. ஏன்னா வேதம் அப்படின்றது இறைவனோட அறிவு தான் வேதமாக நமக்கு கிடச்சிச்சு. வேதமாய் வேதாந்த வித்தாய் விளங்குபர நாதமாய் நாதாந்த நாயகமாய் இருக்கிற இந்த கடவுளை அறியறதுக்கும் தன்னை அறியறதுக்கும் வேதம் அப்படின்றது துணை புரியுது அப்படின்றத யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆகாயத்திலேருந்து வந்த ஒளியின் மூலமாக இந்த வேதங்களை உணர்ந்து மகரிஷிகள் அதை தொகுத்தாங்க. அந்த மகரிஷிகள் தொகுத்த வேதத்தை வியாசர் 4 வேதமாக பிரிக்கிறாரு. அதுதான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு இப்போ சொல்லப்படுற வேதங்கள். இதை 4ஆக பிரித்தது வியாசர் தான். இதில் சாமவேதம் அப்படின்றது இசைமயமானது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லுவார், வேதங்களுள் நான் சாமவேதம் அப்படின்னு. இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சாமவேதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு. இப்போ பக்தி, தியானம், வழிபாடு இது எல்லாம் விளக்கி சொல்கிறது சாமவேதமாக இருக்குது. அது இல்லாமல் யஜுர்வேதம் அப்படின்றது அந்த கால மக்களோட வாழ்க்கை முறையை நமக்கு விளக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த கடவுளை எப்படி வணங்கணும் அப்படின்ற பிரார்த்தனைக்கான முறைகளையும் அந்த யஜுர்வேதம் அப்படின்றது நமக்கு சொல்லுது. இதில் தான் தானம் அளிக்கிறத பற்றி விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். யாருக்கு தானம் அளிக்கணும், எந்த நேரத்தில் அளிக்கணும், எந்த நேரத்தில் யாருக்கு அளித்தா என்ன பலன் அப்படின்றதெல்லாம் இந்த யஜுர்வேதம் நமக்கு சொல்லும். அது மட்டும் இல்லாமல் யாகங்கள் செய்கிறத பற்றியான அத்தனை விவரங்களும் இந்த யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ரிக்வேதம் தேவதைகளை எப்படி துதிப்பாடி வணங்கணும் அப்படின்ற முறைகளை பற்றி நமக்கு சொல்லுது. மனிதர்களுக்கு மேலே தேவதைகளை வச்சு பாடுது, தேவதைகளுக்கு மேலே இறைவனை வச்சு பாடுது இந்த ரிக்வேதம்.
வேள்வி சடங்குகளை எந்தெந்த தேவதைகளுக்கு எப்படி அர்ப்பணம் செய்யணும் அப்படின்ற முறைகள் நமக்கு ரிக்வேதம் சொல்லுது. அதர்வண வேதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதர்வண வேதத்தில் உடல் ஆரோக்கிய விதிகள் இருக்குது, விஞ்ஞான உண்மைகள் இருக்குது, மாய வித்தைகளை பற்றின அத்தனை தகவல்களும் நமக்கு அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ 4 வேதம், அதாவது ரிக், யஜூர், சாமம், அதர்வண, இதில் வந்து 4 வேதமும் என்ன சொல்லுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். சாம வேதம் வந்து இசைமயமானது, இது பக்தி, தியானம், வழிபாடெல்லாம் நமக்கு சொல்லித்தருது. யஜூர் வேதம் அப்படின்றது பிரார்த்தனை செய்கிறதுக்கான பாடல்கள் அடங்கியிருக்குது, அந்த கால மக்களோட வாழ்க்கை முறையும் நமக்கு சொல்லுது. ரிக் வேதம் அப்படின்றது எந்தெந்த தேவதைகளை எப்படி நம்ம துதிப்பாடி வணங்கணும் அப்படின்ற முறைகளை சொல்லுது. அந்த தேவதைகளுக்கு உண்டான பாடல்களும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதர்வண வேதத்தில் நமக்கு உடல் ஆரோக்கிய விதிகள், விஞ்ஞான உண்மைகள், மாயாஜால, இந்த மாந்திரிக வித்தைகள் எல்லாமே நமக்கு அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் அப்படின்ற 4 வேதங்களும் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்குது. சம்ஹிதை, பிராமணம், உபனிஷத் அப்படின்ற 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இதில் சம்ஹிதை அப்படின்றது மந்திரங்களோட தொகுப்பு, பிராமணம் அப்படின்றது பாடல்களோட தொகுப்பு, உபனிஷத் அப்படின்றது தத்துவங்களோட தொகுப்பு. ஆனால் இது 3மே பிரபஞ்சத்தோட உண்மைகளை நமக்கு உணர்த்துது. பஞ்சபூதங்கள்லையும் அதுக்கும் மேலேயும் இருக்கிற பரபிரம்மம் அப்படின்றது நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய வாக்குக்கும் எட்டாதது. இந்த பரபிரம்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேத கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதங்களோட முதற்படி சந்தியா வந்தனம். இந்த சந்தியா வந்தனம் அப்படின்றது இறை வழிபாடாக மட்டும் இல்லாமல் பிராணாயாமம் மூலமாக ரத்தத்தை சுத்திகரிக்கவும் நமக்கு உதவுது. அடுத்து இருக்கிறது காயத்ரி ஜபம். இந்த காயத்ரி ஜபம் நம்மளுடைய மனசை ஒருமுகப்படுத்துது. மனசை ஒருமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளையையும் மூளைக்கு போகிற நரம்புகளையும் வலுப்படுத்த இது உதவுது. ஆக மொத்தத்தில் இந்த சந்தியாவந்தனமும் காயத்ரி ஜபமும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்குது. சூரியன்கிட்ட இருந்து சிதறி விழுந்த சிறு பகுதி தான் பூமி அப்படின்றது அறிவியல் உண்மை. முதல் 50 கோடி ஆண்டுகள் வந்து இந்த சிறு பகுதி சூரியன்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துச்சு இல்லையா, சிறு பகுதி நெருப்பு, அது வெறும் நெருப்பு கோலமாக தான் இருந்துச்சு. எவ்வளோ ஆண்டு? 50 கோடி ஆண்டுகள் வந்து வெறும் நெருப்பு கோலமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து அதில் உயிரினங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் அறிவியல் சொல்கிற ஒரு உண்மை. சூரியன்கிட்டேருந்து அந்த பிரிஞ்சு வந்துச்சு இல்லையா ஒரு சிறு நெருப்பு, அது பிரியும் போது ஒரு ஓசை வந்திருக்குல்ல, அந்த ஓசை வந்து அதிர்வுகளை கொண்டிருக்குல்ல. ஸோ அந்த சூரியன்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்த நெருப்பு அது பிரியும் போது ஒரு ஓசை ஏற்பட்டிருக்கும். அந்த ஓசை அதிர்வுகளாக பிரபஞ்சத்தில் குடிக்கொண்டிருக்கும். ஓகேங்களா? இதை தான் நமக்கு சிவதாண்டவம் உணர்த்துது. சிவதாண்டவத்தில் இந்த உண்மை வந்து சொல்லப்பட்டிருக்குது. இப்போ தாண்டவ மூர்த்தியாக இருக்கிற இந்த சிவபெருமானோட ஒரு கையில் அக்னி இருக்கும். இந்த அக்னி அப்படின்றது சூரியன்லேருந்து செதறி விழுந்த நெருப்பு துண்டை குறிக்கும். இன்னொரு கையில் துடி அப்படின்ற ஒரு இசைக்கருவி இருக்கும். இது வந்து அப்போ ஏற்பட்டுச்சு இல்லையா ஒரு ஓசை, அதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் அந்த ஓசையோட அதிர்வுகள் வந்து இருக்குது அப்படின்றத சிவபெருமானோட படர்ந்து விரிந்த தலைமுடி வந்து நமக்கு உணர்த்தும். இந்த அதிர்வுகள் தான் உலகத்தை வந்து இயக்குது அப்படின்றத சிவதாண்டவம் நமக்கு சொல்லாமல் சொல்லும். உருவக்கடவுள் என்னுடைய தாய், அருவக்கடவுள் என்னுடைய தந்தை அப்படின்னு பகவான் கபீர்தாசர் சொல்கிறாரு. ஒன்று உருவத்தில் இல்லைன்னா அருவத்தில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களோட கருத்து. இதை உணர்த்துகிற வகையில் தான் சிதம்பரம் நடராஜ மூர்த்தியோட வலப்பக்கத்தில் இறைவன் வந்து அரூபமாக காட்சியளிக்கிறார். இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்றது. இப்போ சிதம்பர ரகசியம் அப்படின்றது என்னென்னா, சிதம்பரத்தில் அந்த சிவபெருமான் வந்து உருவமாக மட்டும் நமக்கு காட்சி தரத்தில் அருவமாகவும் இருக்கிறாரு, உருவமாகவும் இருக்கிறாரு, அருவமாகவும் இருக்கிறாரு. இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஓம்காரம் ஆம் 5 எழுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி பாங்காய் நடத்தும் பொருளே அப்படின்னு தாய்மானவர் இங்கே கடவுளை பாடுறத நம்ம கவனிக்கணும். இப்போ ஓங்காரம் அப்படின்றது நமக்கு 3ஆக பிரிக்கப்படுது. ஓங்காரம் அப்படின்னா ஓம் அப்படின்றது தான் ஓங்காரம். இந்த ஓம் அப்படின்றது நமக்கு 3 சொற்களால் 3 எழுத்தால் உருவாக்கப்பட்டது. அகரம், ஓகரம், மகரம். அகரம்னா அ, உகரம்னா உ, மகரம்னா இம். இந்த 3 எழுத்தும் சேர்ந்து உருவானது தான் ஓம், ஓங்காரம் அப்படின்றது. இதில் அகரம் அப்படின்றது படைத்தலையும், உகரம் அப்படின்றது காத்தலையும், மகரம் அப்படின்றது ஒடுக்குதலையும் குறிக்கும். ஸோ இந்த ஓம் அப்படின்ற அந்த சொல் வந்து
இறைவனோட 3 தொழிலையும் உள்ளடக்கி இருக்குது அப்படின்றது தான் எங்களுக்கு குறிப்பு. அதை அங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இறைவனை வந்து நம்ம எந்த துதியை வச்சு போட்டுனாலும் அதனுடைய தொடக்கம் வந்து ஓம் அப்படின்றதுல தான் தொடங்கும். அதுதான் ஓங்காரத்தோட சிறப்பு. ரைட்டுங்களா? இங்கே ஓம் அப்படின்ற அந்த ஓங்காரம் அப்படின்றது இறைவனோட படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் இந்த 3 தொழிலையும் உள்ளடக்கி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடுறாரு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வேத கருத்துக்களை தமிழ் இலக்கியத்தில் பூரணமாக உங்களால் பார்க்க முடியும். தமிழ் இலக்கியத்தில் வந்து வேத கருத்துக்கள் அப்படின்றது நமக்கு வாழ்வியல் உண்மைகளை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படி விளக்கியிருப்பாங்க. நம்மளுடைய இலக்கு என்ன, நம்மளுடைய வாழ்க்கையோட இலக்கு என்ன அப்படின்றத ரொம்ப நயமாக எடுத்துரைக்கிற இலக்கியங்கள் தமிழை தவிர வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. 1 2 சொல்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது. எல்லாம் அற்புதமான இலக்கியங்கள் தமிழில். இப்போ வேறு மொழிகளில் பார்த்திங்கன்னா தத்துவங்களாகட்டும் இல்லை மறை கருத்துக்களாகட்டும் தனியாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழ் இலக்கியங்களில் நீங்கள் சொல்கிறது ஃபுல்லாகவே தத்துவங்கள் தான், நீங்கள் எடுத்தாள்றது ஃபுல்லாகவே மறை கருத்துக்கள் தான், சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே மறை கருத்துக்கள் தான். அதுதான் தமிழ் மொழியோட சிறப்பு, தமிழ் இலக்கியத்தோட சிறப்பு. 1893 வருஷத்தில் சிக்காகோவில் உலக சமய மாநாடு நடக்குது. இதில் இந்தியா சார்பாக சுவாமி விவேகானந்தர் போய் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு. இதை நல்லா கவனிங்க. நாமே கடவுள் என்பதை வேதாந்தம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நாமே கடவுள் என்பதை வேதாந்தம் நமக்கு அறிவுறுத்துகிறது. கடவுள் அருவமானவர் என்றே கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நாம தான் கடவுள், ஆனால் கடவுள் வந்து அருவமானவராக இருக்கிறாரு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ நாம அப்படின்றது உருவம், கடவுள் அப்படின்றது அருவம். நாம தான் கடவுள், கடவுள் அருவமானவர். இப்போ கடவுள் அப்படின்றது நம்ம மூலமாக உருவமாகவும் இருக்கிறாரு, கடவுள் என்றவர் அருவமாகவும் இருக்கிறாரு அப்படின்றத விவேகானந்தர் இங்கே சொல்ல வராரு. இப்போ தண்ணியும் பனிக்கட்டியும் பார்க்குறதுக்கு வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் அதனுடைய மூலம் வந்து ஒன்று தானே. இதே தான் இங்கே கருத்து. இப்போ நாமளும் இறைவனும் வெவ்வேறு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் ஆனால் நம்மளுடைய மூலம் அப்படின்றது ஒன்று தான். நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் பிரபஞ்சத்தில் இருக்கிற பரமாத்மாவும் ஒன்று தான் அப்படின்றது இங்கே கருத்து. இதை தான் வள்ளலாறு நமக்கு சொல்ல வராரு. உருவாகி உருவினில் உருவமாகி உருவத்தில் உருவாகி உருவுள் ஒன்றாய் அருவாகி அருவினில் உள் அருவமாகி அருவத்தில் அருவாகி அப்படின்ற பாட்டு மூலமாக இறைவன் வந்து உருவமாகவும் இருக்கிறாரு, அருவமாகவும் இருக்கிறாரு அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாரு. இப்போ பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் என்னை எப்படி வழிபடுகிறாரோ அவர்களுக்கு நான் அப்படியே அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. நான் யார் என்னை எப்படி வழிபடுகிறாரோ அவர்களுக்கு நான் அப்படியே அருள் புரிகிறேன். நீங்கள் இறைவனை உருவமாக வச்சு வழிபட்டாலும் சரி, அருவமாக நினச்சி வழிபட்டாலும் சரி, யார் எப்படி வழிபட்டாலும் சரி, அந்த வடிவத்திலேயே நான் அவர்களுக்கு அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இறைவன் அப்படின்றவர் உருவமாகவும் இருக்கிறாரு, அருவமாகவும் இருக்கிறாரு. அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்கு நின்ற பொருளாகி இருக்கிற இறைவனை நீங்கள் எப்படி வணங்கினாலும் அவர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றது தான் இங்கே கருத்து. நம்மளுடைய முன்னோர்கள் பாமர மக்களுக்கு உண்மைகளை புரிய வைக்கிறதுக்கு வேத உண்மைகளை உருவகப்படுத்தினாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் படைத்தல் தொழிலுக்கு பிரம்மா, காத்தல் தொழிலுக்கு விஷ்ணு, அழித்தல் தொழிலுக்கு ருத்திரன் அப்படின்னு உருவகப்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லை, படைக்கிற தொழிலுக்கு தேவையான அறிவு கொடுக்கறது சரஸ்வதி அப்படின்ற பெண் தெய்வம், காக்கிற தொழிலுக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கறது லட்சுமி அப்படின்ற பெண் தெய்வம், தேவையில்லாததை அல்லது தீமையை அழிக்கிறதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது சக்தி அப்படின்ற பெண் தெய்வம் அப்படின்னும் உருவப்படுத்தினாங்க. ஸோ சிவன் நீ சக்தி உன் மனைவி, விஷ்ணு நீ லட்சுமி உன் மனைவி, பிரம்மா நீ சரஸ்வதி உன் மனைவி அப்படின்னு மகாகவி பாரதியாரும் இறைவனை இப்படி தான் வணங்குறாரு. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இதில் பல உண்மைகள் வந்து அடங்கியிருக்குது. ஸோ இப்படி வந்து இறைவனை வந்து உருவகப்படுத்தி இந்த வேத கருத்துக்களை உருவகப்படுத்தி பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை பாடி வச்சாங்க, உருவகப்படுத்தி வச்சாங்க. இறைவனை நீங்கள் எந்த பேரில் அழைச்சாலும் இறைவன் ஒருத்தந்தான் அப்படின்ற உண்மையை நீங்கள் மறக்கக்கூடாது. நமக்கு இறைவன்லாம் முக்கியம் இல்லை, இறைவனை தாண்டி நமக்கு தூய்மையான மனது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். மனசு வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கணும். நீங்கள் சச்சிதானந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சச்சிதானந்தம் அப்படின்ற வார்த்தை மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி இருக்குது.
ஒரு பெரிய தத்துவத்தை விளக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட வார்த்தை தான் சச்சிதானந்தம் அப்படின்ற வார்த்தை. இதை நம்ம பிரிக்கும்போது, சச்சிதானந்தம் அப்படின்ற வார்த்தையை பிரிக்கும்போது நமக்கு சத் ப்ளஸ் சித் ப்ளஸ் ஆனந்தம் அப்படின்னு பிரிக்கலாம். சத் சித் ஆனந்தம் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பெரிய பெரிய குருமார்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் சத் அப்படின்றது இறைவனை குறிக்குது, ஓகேங்களா. சித் அப்படின்றது அறிவுன்னு சொல்லுவாங்க. இங்கே மனம் ஆன்மா இதை குறிக்கும், ரைட்டுங்களா. இந்த மனதையும் ஆன்மாவையும் குறிக்கிறது சித். சத்துனா இறைவனை குறிக்கும். இப்போ இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, மனசை அடக்கி பக்குவப்படுத்தினா இறைவனை உணரலாம், அதன் மூலமாக நமக்கு ஆனந்தம் ஏற்படும் அப்படின்ற தத்துவத்தை சொல்கிறது தான் சச்சிதானந்தம் அப்படின்றது. சுருக்கமாக சொல்லணுன்னா, இப்போ புத்திக்குது இல்லையா, இந்த புத்தியோட தூய மனமும் சேரும்போது நமக்கு ஆனந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல வராங்க. அவரவர் நம்பிக்கைப்படி தூய மனசோட இறைவனை வணங்குறதுக்கு தான் வேதம் வழிகாட்டுது. இப்போ வேத கருத்துக்களை மக்களுக்கு விளக்குறதுக்காக தான் இதிகாசங்கள் உருவாச்சு, புராணங்கள் உருவாச்சு, சமய இலக்கியங்கள் உருவாச்சு. இப்போ ஒவ்வொரு மொழியிலும் இருக்கிற சமய இலக்கியங்கள் அப்படின்றது வேத தத்துவங்களை தான் அது பரப்பிட்டுருக்குது. வேதத்தில் சிறந்த குடும்ப வாழ்க்கை விவரமாக சொல்லப்பட்டிருக்குது. கிமு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே வேத காலத்தில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. தலைப்பாகை தலையை காப்பது போல படித்த பெண்கள் நாட்டை காப்பர் அப்படின்னு அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. புவியியல், வானியல், கணிதம், மருத்துவம் இதில் எல்லாம் நிபுணர்களாக வேதகால மக்கள் வாழ்ந்திருக்காங்க. யஜுர்வேதத்தில் திறமையுள்ள பொறியாளர்கள் அக்னியை 3339 மைல்கள் தொடர்ந்து பயணம் போக ஊர்திகளை செய்வதில் பயன்படுத்துகின்றனர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. நல்லா கவனிங்க. திறமையுள்ள பொறியாளர்கள் அக்னியை, அதாவது நெருப்பை 3339 மைல்கள் தொடர்ந்து பயணம் போக ஊர்திகளை செய்வதில் உபயோகிக்கின்றனர் அப்படின்ற வார்த்தை யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்மளுடைய நாட்டில் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே 1000 பேரை ஏற்றினி போகிற கப்பல்கள் வந்து இருந்துச்சு அப்படின்றதும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. உலகம் உருண்டையானது, அது தன்னை தானே சுற்றிக்கின்னு சூரியனையும் சுற்றிட்டு வருது அப்படின்றத வேத காலத்தில் இருந்தால் ஆரியப்பற்ற சொல்லியிருக்கிறார். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் புலவர் முதுகண்ணன் சாத்தனார் அப்படின்ற புலவர் புறநானூற்றில் ஒரு பாட்டில், புறநானூற்றில் 30வது பாடல், அதில் வந்து சூரியனை பூமி சுற்றிட்டு வருது அப்படின்றத நமக்கு உணர்த்துறாரு. செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழிதிரி தரு திசையும் வரிது நிலைய காயமும் மென்றிவை சென்றளந்தறிந்தோர் போல வென்றும் இணைதென்போரும் உளரே அப்படின்ற பாட்டில் சூரியனோட இயக்கத்தை சொல்லியாச்சு, சூரியனோட ஈர்ப்பாற்றலை சொல்லியாச்சு, சூரியனை பூமி சுற்றுது அப்படின்றத சொல்லியாச்சு, காற்று வீசுகிற திசையை சொல்லியாச்சு, காற்று இல்லாத பகுதி வானத்தில் இருக்குது, நம்ம பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்றதும் சொல்லியாச்சு. இது எல்லாம் நேரில் போய் பார்த்து நமக்கு சொன்ன மாதிரியே அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முதுகண்ணன் சாத்தனார் வந்து புறநானூற்றில் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஞானத்தை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஞானம். இதெல்லாம் வேத தத்துவங்கள் தான், இதெல்லாம் மறை கருத்துக்கள் தான். நம்மளுடைய 8 தொகை அப்படின்றது மறை நூல் தான் நான் சொல்லுவேன். மறை நூல்கள் மறை கருத்துக்கள் தான், அதில் அடங்கியிருக்கிற எல்லாமே மறை கருத்துக்கள் தான், வேத கருத்துக்கள் தான். நமக்கு வேத கருத்துக்கள்லாம் தமிழ் மொழியில் அசால்ட்டாக கிடைக்குதுங்க. எல்லாமே வேத கருத்துக்கள் தான், மறை கருத்துக்கள் தான். வேத கால மக்கள் நெசவுலையும் விவசாயத்திலையும் நிபுணத்துவம் பெற்று இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் அப்படின்ற துறையில் அபரிமிதமான அறிவோடு இருந்தாங்க. இப்போ அதர்வண வேதத்தில் பிருத்வி சூக்தம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பிருத்வி சூக்தம் தான் உலக சுற்றுச்சூழலுக்கு வழிகாட்டியாக இருக்குது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வு மாநாட்டை கூட்டுது. இதில் 100 நாடுகளுக்கு மேலே கலந்துக்கிறாங்க. இதில் இந்தியாவும் கலந்துக்குது. இந்திய பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதர்வண வேதத்தில் இருக்கிற 60 ஸ்லோகங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எல்லா நாட்டுக்காரர்கிட்டையும் அவங்க கொடுக்குறாங்க. அதை அவங்க படித்து பார்த்து வியந்து போகிறாங்க. இப்போ அந்த அதர்வண வேதத்தில் இருக்க அந்த ஸ்லோகங்களை படித்து பார்த்து வியந்து போகிறாங்க. அந்த சுற்றுச்சூழலை பற்றி, அந்த தூய்மையை பற்றி அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் அந்த அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதை வந்து இந்திய நாட்டை வந்து பாராட்டி, ரொம்ப வியந்து பாராட்டி பேசினாங்க. இந்த ஆய்வு முடிவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் 40 தீர்மானங்கள் இந்த அதர்வண வேத ஸ்லோகங்களை ஒட்டி தான் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவை, நம்மளுடைய வேதங்களோட அறிவை
நம்ம எப்படி புகழ்கிறது அப்படின்னு நமக்கே தெரியாது. அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறிவு பொக்கிஷம் தான் நம்ம வேதம் அப்படின்றது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு உண்மையையும் கடவுளோட தொடர்புபடுத்தி நமக்கு சொன்னாங்க. இப்போ தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை வந்து கடையும் போது ஒரு துளி அமிர்தம் வந்து பூமியில் விழுந்து வேப்ப மரமாக அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வேப்ப மரம் வந்து காற்று தூய்மைப்படுத்தும், வைரஸுகளை அழிக்கும், பல நோய்களை குணப்படுத்தும், மருந்தாகவும் அது செயல்படும் அப்படின்றது இன்றைய விஞ்ஞானிகளோட கூற்று. இப்போ அக்காலத்தில் இருந்த ஞானிகள் வந்து இதை தெரிஞ்சதுனால தான் இந்த கதையை சொல்லி வேப்ப மரத்தை ஒரு வழிபடும் சின்னமாக, ஒரு வழிபடும் கடவுளாக மாற்றி வச்சாங்க. இப்போ உங்களுக்கு வேப்பந்தலையில் மந்திரிக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தொற்று நோய் உள்ளவனை இலைகளால் மந்திரிக்கும் போது, வட்டமாக சுழற்றி அசைக்கும் போது மனித காந்த சக்தி ஓட்டம் உண்டாக்கப்பட்டு நோய் குணமாகிறது. இதை நான் சொல்ல. தொற்று நோய் உள்ளவனை இலைகளால் மந்திரிக்கும் போது, வட்டமாக சுழற்றி அசைக்கும் போது மனித காந்த சக்தி ஓட்டம் உண்டாக்கப்பட்டு நோய் குணமாகிறது அப்படின்றது செய்தி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதில் இயற்கை சக்தியோடு சேர்ந்து அந்த மந்திரம் போடுறாங்க இல்லையா, அந்த சிகிச்சை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய மனோசக்தியும் சேர்ந்து அதுக்கு பலனளிக்குது, அந்த நோயை குணப்படுத்துது. ரைட்டுங்களா? இப்போ இன்றைக்கும் கிராமப்புறத்தில் சில நோய்களை, சில காய்ச்சல்களை, சில பயந்த சோடையை, சில வியாதிகளை தேய்க்கிறதுக்கு வேப்ப தலையால் அந்த நீங்கள் மந்திரிக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ 60 வருஷமாக ஒரு வேப்ப மரத்தை நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா இந்த சமூகத்துக்கு அன்றைய மதிப்பில் 3,40,000 ரூபாவை இந்த சமூகத்துக்கு கொடுத்த பெருமை உங்களுக்கு சேரும், புண்ணியம் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேப்ப மரத்தோட சிறப்பு அவ்வளோ சிறப்பானது. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த வேப்ப மரத்தை பற்றியும், வேப்பந்தலையில் மந்திருக்கிறத பற்றியும், வேப்பம் செடி வந்து, வேப்பம் இலைகள் வந்து நம்ம எப்படி நோய் குணப்படுத்துது, நம்ம ஆரோக்கியத்துக்கு எப்படி உதவுது அப்படின்றது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியும். நம்மளுடைய வீடுகளில் நடைபெற சுப நிகழ்ச்சிகளப்போ மரக்கன்றுகளை நடுதல் அப்படின்றது நம்ம நாட்டோட பழங்காலத்து மரபு. இப்படி பல நிகழ்ச்சிகள் பல இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி வரும். இப்போ ஒரு ஆண் வந்து தான் விரும்புகிற பொண்ணு கூட பேச வரான். அப்படி பேச வரும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல என்னால் பேச முடியாது, ஏன்னா இந்த இடத்துல என்னுடைய அக்கா இருக்கிறா, என்னுடைய மூத்த சகோதரி இருக்கிறா, அதனால் எனக்கு நாணமாக இருக்குது, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் அச்சமாகவும் இருக்குது, அதனால் இந்த இடத்துல என்னால் பேச முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறா. அந்த ஆண் வந்து சுற்றி முற்றி பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை, யாரை பார்த்து என்னுடைய அக்கா அப்படின்னு அவன் சொல்கிறா, அவருடைய மூத்த சகோதரி யாராக இருக்கும் அப்படின்னு இவன் திருன்னு முழிக்கிறான். இப்போ முழிக்கும் போது அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட சொல்கிறா, இந்த மரம் தான், ஒரு மரத்தை வந்து சுட்டி காட்டினா சொல்கிறான்னா, இந்த மரம் தான் என்னுடைய மூத்த சகோதரி. ஏன்னா இந்த மரம் வந்து நடப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய பெற்றோர்கள் வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, என்னுடைய அப்பா அம்மா திருமணம் பண்ணும்போது இந்த மரக்கன்றுகள் நடப்பட்டது. அந்த மரக்கன்று வந்து எப்போவுமே அந்த மரக்கன்றுக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் என் அம்மா சாப்பிடுவாங்க. நான் பிறந்த பின்னாடி கூட எனக்கு சாப்பாடு ஊட்டணுன்னா கூட அந்த மரத்துக்கு தண்ணியை இப்போ முதல்ல ஊற்றிட்டு தான் எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க. ஸோ என்னுடைய அம்மா இந்த மரத்தை தன்னுடைய மூத்த பொண்ணாக நினச்சி வளர்த்துறாங்க. ஸோ அதனால் இந்த மரம் வந்து என்னுடைய மூத்த சகோதரி, என்னுடைய அக்கா, அவளுக்கு முன்னாடி நான் உங்கள் கூட பேசுகிறது எனக்கு அச்சமாக இருக்குது, நாணமாக இருக்குது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த மரங்களை பற்றி சொல்கிற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது. மரங்களோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்குதா, மரங்களை வந்து நம்ம மதிக்கிறோமா அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கே நான் விட்டுறேன். ஸோ வேதங்கள் நம்மளுடைய மறை கருத்துக்கள் சுற்றுச்சூழலை எப்படி மதிச்சிச்சு, எப்படி மரங்களை வந்து உயிராக பாவிச்சு நடத்துச்சு அப்படின்றத இது மூலமாக உங்களுக்கு புரியும். அரச மரம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிற காற்றை சுவாசித்தா கரு உற்பத்திக்கு தேவையான ஹார்மோன்களோட செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்றது இன்றைய அறிவியல் சொல்கிற செய்தி. இது பாருங்கள் எப்படி விளையாட்டாகுதுன்னு. ஆனால் அந்த காலத்திலேயே வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் அதிகமாக வளர்த்து பலன்களை அனுபவித்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. மரங்களை எங்கே பார்த்தாலும் அதை வெட்டி காசுக்கு விற்று காசாக மாற்றி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறது, அதுதான் இந்த காலத்தோட ஒரு ஸ்பெஷல். இப்போ மூலிகை குணமுடைய அந்த துளசி அப்படின்றது காற்றுல இருக்கிற நோய் கிருமிகளை அழிக்கும்.
உடல் ஆரோக்கியத்துக்கு நமக்கு உதவும். இதனால தான் அந்த காலத்திலேயே வீட்டில் துளசி மாடம் அப்படின்னு வச்சு துளசி செடியை வழிபடுற வழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு ஔவையார் பாடினாங்க. மனிதனோட உடம்புல இருக்கிற 72,000 நாடி நரம்புகள் நெத்தியில் வந்து சேருது. அந்த நெத்தியில் திருநீர், குங்குமம், திருமண், சந்தனம், செந்தூரம் இதில் ஏதாவது ஒன்று பூசணும். அப்படி பூசும்போது நம்ம உடலில் நாடிகள் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய அசத்து நீர் வற்றுது. அப்படி வற்றும்போது நம்மளுடைய உடம்பு சுறுசுறுப்படையுது, ஆயுள் நீடிக்குது அப்படின்றது வைத்திய சாஸ்திரம் சொல்கிற செய்தி. சைனஸ் ப்ராப்ளத்துக்கு இப்போ திருநீர் பூசினா, திருமண் பூசினா அது குணமாகும் அப்படின்னு சொல்கிறது இன்றைய விஞ்ஞானம். அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட அந்த செய்தியை இப்போ இந்த விஞ்ஞானம் இப்போ விலகிட்டு இருக்குது. இதை பார்த்தா நமக்கு வியப்பாக இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மருத்துவத்துறையில் வேதகால மக்கள் சிறந்து விளங்கினாங்க அப்படின்றது தெளிவாக புரியுது. 200 வகையான அறுவை சிகிச்சை கருவிகள் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சூத்திரஸ்தானம் அப்படின்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒரு ரோமத்தை, ஒரு முடியை நீல வாட்டில் பிளக்கக்கூடிய கருவிகளும் அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு முடியை எப்படி தலைமுடியை கட்டிங் வெட்டுறோம் இல்லையா, இப்போ நம்ம சிசர் கத்திரிக்கோலை வச்சு நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, குறுக்காக கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ணாமல் ஒரு சின்ன ரோமம், சின்ன முடியை எடுத்து அதை நீள நடுவில் 2ஆக பிளக்கக்கூடிய கருவிகளும் அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு அதர்வண வேதம் சொல்லுது. அப்படின்னா பாருங்கள், அந்த காலத்தில் மருத்துவத்துறையில் வேதகால மக்கள் எவ்வளவு நுணுக்கமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு. பாம்பு கடியோட விஷத்தன்மைக்கு மாற்று பாம்போட விஷத்துலேருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து அப்படின்றத இன்றைய அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த உண்மை மகாபாரத காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. துரியோதனை சூழ்ச்சி பண்ணி பீமனுக்கு விஷம் கலந்த உணவை கொடுத்துட்றான். அதை பீமன் சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அவரை கங்கை வெள்ளத்தில் தள்ளி விட்டுறாங்க. கங்கை வெள்ளத்தில் போயிட்டு ஒரு மடுவில் பீமன் தள்ளப்படுறாரு. அந்த மடுவில் இருந்த பாம்புகள் வந்து பீமனை கொத்துது. அப்படி கொத்தும்போது அந்த பாம்போட விஷம் பீமனோட உடம்புல இறங்கி அந்த 2 விஷமும் சேர்ந்து 2 முறிஞ்சு போயிடுது. ஸோ 2மே செயலிழந்து போயிடுது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு மருத்துவ குறிப்பு நினைக்கும் போது நமக்கு எப்படி தோணுது பாருங்கள். ஆனால் ஒரு விஷத்தால் முறிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது இன்றைய அறிவியல். ஆனால் இது அறிவியல் அப்படின்னு தெரியாமையே அந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தப்பட்டிருக்கோம். என்ன ஒன்றுனா இவங்க அறிவியல் அப்படின்னு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பிரிக்கலை. அது வாழ்வியலாக, ஒரு வாழ்வியல் நடைமுறையாக, ஒரு வாழ்வியல் தகவலாக நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு செயல்பாடு. அதை அறிவியலாக இன்றைக்கி பிரிச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இந்த அறிவியலை புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. வேதத்தில் இல்லாத விஞ்ஞான செய்திகளே இல்லை. ஆனால் சில செய்திகள் வந்து இலைமறைவு காய்மறைவாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிற, அதை அறிஞ்சிக்கிற ஆர்வமும் புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிற ஆற்றலை இறைவன் கொடுப்பார். அட்டமா சித்திகளை அறிஞ்ச சித்தர்களும் யோகிகளும் வாழ்கிற பூமி இது. இப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அப்போ வங்காளத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு ஆங்கிலேய நீதிபதி இருக்கிறாரு. அவர் முன்னாடி சாது ஒருத்தர் குற்றவாளி குண்டில் நிறுத்தப்படுறாரு. அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இவர் மயானத்தில் உட்காந்து மந்திரங்களை சொல்லிவிட்டு மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் நீதிபதியோட மனசில் இந்த சாது வந்து எதுவும் தப்பு செஞ்சுருக்க மாட்டார், உண்மையாகவே இவருக்கு மந்திர சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த நீதிபதியோட மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதனால் சாதுவை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் குற்றமற்றவர் அப்படின்ற நிரூபித்து காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சக்தியை நீங்கள் பயன்படுத்த முடியுமா, எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த சக்தியை உங்களால் வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சாதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடன்படுறாரு. அப்போ நீதிபதி சாதுவை பார்த்து கேட்குறாரு, எங்களுடைய குடும்பம் வந்து இங்கிலாந்தில் இருக்குது, 4 மாதமாக அவங்கக்கிட்ட எந்த ஒரு தகவலும் வரலை, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறேன், அதை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த நீதிபதி கேட்குறாரு. அதுக்கு சாது வந்து, என்னால் சொல்ல முடியும், என்னை தனியாக ஒரு ரூமில் வச்சு 1 மணி நேரம் பூட்டிடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் தனியாக ஒரு ரூமில் 1 மணி நேரம் பூட்டிடுறாங்க. 1 மணி நேரம் கழித்து அந்த சாது இருந்த ரூம் வந்து திறக்கப்படுது. நீதிபதியோட மனைவி கொடுத்ததா ஒரு லெட்டரோடு வராரு. சாது வெளியே வராரு, வந்து நீதிபதி கிட்ட கொடுக்குறாரு. அப்போ நீதிபதி அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க. ஏங்க நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறேன்,
நீங்கள் அனுப்பின சாது வந்து வந்திருந்தார். அவர்கிட்ட இந்த கடிதத்தை கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி பாருங்கள், நாங்கள் நலமாக இருக்கிறோம். சாது மூலமாக நீங்கள் நலமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அது அந்த நீதிபதியோட மனைவியோட கையெழுத்து அப்படின்றத அந்த நீதிபதிக்கு தெரிஞ்சிருச்சு. இது தன்னுடைய மனைவி தான் எழுதுனது அப்படின்னு. அதை பார்த்து அவர் வியப்பு, அவ்வளோ ஒரு ஆச்சரியப்பட்டார். சரி, இந்த செய்தி இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிட்ட பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து அவங்க இங்கிலாந்துக்கு போகிறாரு. அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவங்க மனைவி கேட்குறாங்க, ஏங்க ஒரு சாது வந்து நீங்கள் அமிச்சதாக வந்தார், அவர்கிட்ட நான் வந்து லெட்டர் கொடுத்து அமிச்சேன், நீங்கள் வாங்கிக்கினீங்களா அந்த லெட்டரை அப்படின்னு கேட்கும்போது இவர் ரொம்ப வியப்போட எல்லைக்கே போயிட்டார். ரொம்ப வியப்பாயிருச்சு. நம்ம முன்னாடி ஒரு ரூமில் அறையில் போட்டப்பட்ட ஒரு மனிதர் எப்படி இங்கிலாந்துக்கு பயணப்பட்டிருக்க முடியும், எந்த வழியில் பயணப்பட்டிருக்க முடியும், எப்படி பயணப்பட்டிருக்க முடியும், அதுவும் 1 மணி நேரத்தில் பயணப்பட்டுட்டு எப்படி திரும்பி வர முடியும் அப்படின்னு அவருக்கு வியப்போட எல்லைக்கே போயிட்டார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து அந்த சாதுவை சந்தித்து அவருடைய சக்திகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவருடைய சீடராகவே மாறிட்டார். அவருடைய சீடராக மாறி வேதங்களை கற்றுக்கிட்டு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பல நூல்களை உருவாக்கினார். இப்போ அந்த சாது அங்கே செஞ்ச விஷயம் என்னன்னா, அட்டமா சித்திகளில் ஒன்று. அட்டமா சித்திகள் அப்படின்றது அந்த வேத காலத்திலேயே அங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அணுவை பற்றி வேத கால மக்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தாங்க. அணுவை பற்றி அவ்வளோ கருத்துக்கள் வேதத்தில் இருக்குது. இப்போ தற்காலத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் புரிஞ்சிக்க முடியாத செய்திகள் கூட நம்மளுடைய மறை நூல்களில் அணு கொள்கையை பற்றி இருக்குது. இப்போ சுவாமி அரவிந்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தற்கால விஞ்ஞானமும் விளங்கி கொள்ள முடியாத விஞ்ஞான உண்மைகள் வேதத்தில் இருக்குது அப்படின்னு சுவாமி அரவிந்தர் சொல்கிறாரு. அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறைவன் வந்து அணுவுக்கும் சிறியவர், அணுவை விட ரொம்ப சின்னவர், மகத் அப்படின்ற பெரிய உருவத்துக்கும் மிகப்பெரியவர் அப்படின்னு சொல்லுது. இறைவன் வந்து அணுவை விட சின்னதாகவும் இருக்கிறாரு, எல்லாத்த விட பெரிய பொருளாகவும் இருக்கிறாரு இறைவன் அப்படின்னு இந்த வேதம் வந்து இறைவனோட சக்தியை சொல்லுது. ஆனால் அணுவை பற்றி சொல்கிற இந்த வேதம் அணுவோட சக்திகளை பற்றி சொல்லலை. இதுக்கு காரணம் என்னென்னா, தீமையான மனிதர்கள் வந்து இதை தீய விஷயத்துக்கு பயன்படுத்திடுவாங்க, அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு அணுவோட சக்திகளை வந்து சொல்லலை. இப்போ வந்து ஹைட்ரஜன் குண்டெல்லாம் தயாரித்தாங்க இல்லையா, ஹைட்ரஜன் குண்டு தயாரித்து உலகத்தோட அழிவுக்கு வழிவகுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான சில செயல்பாடுகள் வந்து நடந்துடக்கூடாது அப்படின்னு அணுக்களோட சக்திகளை பற்றி சொல்லலை. ஆனால் அணுவோட பல்வேறு வகையான தகவல்கள் வந்து மறைநூல்களில் வேத நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது. வேதம் அப்படின்றது ஒரு பொக்கிஷங்க. வேதத்தில் இல்லாத விஞ்ஞான கருத்துக்களே இல்லை, அறிவே இல்லை. அதான் வேதம் அப்படின்றது இறைவனோட அறிவு தான் வேதம் அப்படின்றது. இப்போ ஞான திருஷ்டி மூலமாக நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இப்போவும் சில யோகிகள்லாம் இருக்காங்க. உட்காந்த இடத்துலையே இப்போ தூரத்தில் நடக்கிற தகவல்களை நிகழ்ச்சிகளை வந்து பார்க்க முடியும். அவங்களால பார்க்கக்கூடிய சக்திகள் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. அதை உணர்ந்து தெரிஞ்சுக்குவாங்க. முக்காலத்தையும் பார்க்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் இந்த காலத்திலையும் இருக்கிறாங்க. யோகிகள் இந்த காலத்திலையும் நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை. நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான். நமக்கு மேலே இருக்கிறவன் தான் நமக்கு உள்ளே இருந்து இயக்கிட்டு வரான். இப்போ ஒளியின் மூலமாக வேதம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு, இறைவனால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நம்பலைன்னா வச்சுக்கிங்க. இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. உலகத்தில் அங்கங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளை ஒளி அலைகளாகவும் ஒளின்னா சவுண்டாகவும் ஒளியாக காட்சியாகவும் நீங்கள் சில கருவிகள் மூலமாக மின்காந்த அலைகளாக வீடியோ அலைகளாக மாற்றப்பட்டு சில அதிர்வெண்களோட அலைநீளத்தோட அனுப்பப்படுது இல்லையா, வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுது இல்லையா, சில கருவி அதை கேப்சர் பண்ணுது. அது அலைகளாக தான் அது பதிவு பண்ணுது, மின்காந்த அலைகளாக பதிவு பண்ணி வெவ்வேறு இடங்களுக்கு பகிரப்படுது. அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது எல்லாமே அந்த அதிர்வுகள், அந்த மின்காந்த அலைகள், அந்த அதிர்வு எண்கள், அந்த அலை நீளங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அது நம்மளை சுற்றி தான் இருக்குது. ஆனால் நம்மளால் அதை உணரவோ அதை கேட்கவோ அதை பார்க்கவோ முடியல. ஆனால் இருந்தாலும் சில கருவிகள் மூலமாக அந்த அதிர்வுகளை உங்களால் கேட்கக்கூடியதா பார்க்கக்கூடியதா மாற்ற முடியுதில்ல? அதே மாதிரி மனோசக்தியின் மூலமாக ஆகாயம் அப்படின்ற இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றிலிருந்து வரக்கூடிய ஓசையை கேட்க முடியும். உள்ளத்தில் ஒரு இறைவன் மூலமாக உணர முடியும். இதுபோல தான் மகரிஷிகள் எல்லாமே எல்லா உண்மைகளையும் உணர்ந்தாங்க. இப்போ சில கருவிகள் எப்படி இந்த அதிர்வு எண்களை
இந்த வீடியோ அலைகளை, மின்காந்த அலைகளை எல்லாம் உணருதோ, அதை உங்களுக்கு ஏற்ற வடிவமாக மாற்றுதோ, அதே மாதிரி உங்களாலேயும் மாற்ற முடியும். உங்களுடைய மனோசக்தியால் மாற்ற முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவை சில பயிற்சிகள், சில ஞானங்கள். அந்த ஞானத்தை உங்களுக்கு வேதம் கொடுக்கும், வேத கல்வி கொடுக்கும். இந்த மனோசக்தி உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு முதன்மையாக தேவைப்படுறது மன அமைதி. ஒவ்வொரு மதத்துலேயும் மன அமைதியை ஏற்படுத்துகிற பல வழிகள் சொல்லப்பட்டிருக்குது. யார் யாருக்கு எந்த வழி, எந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்றதாக இருக்குதோ, எளிமையாக இருக்குதோ, அந்த வழிமுறைகளை கையாண்டு நீங்கள் உங்களுடைய மன அமைதியை ஏற்படுத்தினீங்கன்னா ஒரு வானொலி போல், ஒரு தொலைக்காட்சி போல் நம்மளுடைய மனமும் பிரபஞ்ச அதிர்வுகளை உள்வாங்கி உண்மைகளை உணர வைக்கும். இதுக்கு நீங்கள் பெரும்பாலும் புற தேவைகளை நீங்கள் குறைச்சிக்கணும். உங்களுடைய புற தேவைகளை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும். மெய்ப்பொருளை உணர்த்துகிற தத்துவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படும்போது சடங்குகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் தந்தீங்கன்னா நீங்கள் அந்த உண்மையை உணர முடியாமல் போகலாம். அதனால் இன்றைக்கி இன்றியமையாத தேவை என்னென்னா தத்துவ விளக்கம் தான். தத்துவ விளக்கம் தான் இன்றைக்கி உண்மையான உங்களுடைய தேவை. இந்த வேத கல்வியின் மூலமாக தத்துவங்களை சரிவர உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சுவையானதாக மாறும் அப்படின்றதுல எல்லளவும் துளியளவும் சந்தேகமே கிடையாது. ஸோ வேதங்களை படிங்க, வேதங்களை தெரிஞ்சுக்குங்க, ஆழமாக மனப்பூர்வமாக உணர்ந்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு கருத்துக்களையும் அன்றாட நிகழ்வுகளோடையும் அறிவியல் கருத்துக்களோடையும் ஒரு பகுத்தறிவோடு நீங்கள் உணர்ந்து படிக்கும்போது பல்வேறு விதமான உண்மைகளை, பல்வேறு விதமான ஆச்சரியங்கள் தரக்கூடிய அற்புதமான கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் உங்கள் மனசு புரிஞ்சுக்கும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக மாறுவீங்க. வேத கல்வி உங்களுக்குள்ள, வேதம் அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, மறை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எல்லாத்தையும் மறைன்னு தான் சொல்லுவேன். வேதம்னா அந்த 4 வேதங்களை மட்டும் நான் சொல்லலை, தமிழ் இலக்கியங்களை கூட நான் சொல்கிறேன். தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே வேதம் தான், மறை தான், மறை கருத்துக்கள் தான். அது எல்லாம் நீங்கள் உணர்ந்து படிக்கும்போது பல அற்புதமான உலகியல் கோட்பாடுகளை, யாருக்கும் தெரியாத ரகசியங்களை, இங்கே இறைவனால் மறைக்கப்பட்டிருக்கிற மறைபொருள்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த மன அமைதியை உங்களால் பெற முடியும். மன அமைதியை பெறது மூலமாக இந்த பிரபஞ்ச அலைகளை, பிரபஞ்ச கதிர்களை, பிரபஞ்ச அதிர்வு எண்களை உங்களால் கிரகிக்க முடியும். உங்கள் மனசில் காட்சிகளாக பார்க்க முடியும். எதை? முக்காலத்தையும் உங்களால் பார்க்க முடியும். அந்த சாது செஞ்ச மாதிரி அட்டமா சித்திகள் உங்களுக்குள்ளே நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு பயணப்பட முடியும். அணுவை விட சின்னதாக மாற முடியும், மலையை விட பெருசாக மாற முடியும், காற்றுல உங்களால் பறக்க முடியும், நினச்ச இடத்துக்கு போக முடியும், பல்வேறு உருவங்களை எடுக்க முடியும். இந்த மாதிரி சக்தியெல்லாம் அட்டமா சித்திகள் கைவர பெறும்போது உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுடைய மனம், மனசாந்தி, மன அமைதி. இந்த மன அமைதி கொடுக்கறது தத்துவ விளக்கத்தை கொடுக்கறது வேத கல்வி. வேதங்களை ஆழ்ந்து நுணுங்கி படிங்க. ஆய்வு செஞ்சு பொறுமையாக கருத்துக்கள் ஒன்று பிணிஞ்சு இருக்கிறத ஒவ்வொரு முடிச்சா அவுத்து மிக ஆழமாக நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது நீங்கள் படிங்க. தெரிஞ்சிக்கும் போது அது உங்களுக்கே தெரியும். அந்த உணர்வுன்றது நம்ம வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. நிறைய கட்டுகள் உடையும். நிறைய மறைபொருள்கள் உங்களுக்கு புரிய அறியும். அடடா, வாய் மேலே கை வைப்பீங்க. நீங்கள் உணர்ந்து நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்குள்ளே தெரிஞ்சிக்கும் போது வாய் மேலே கை வைப்பீங்க. அடடா, இப்படியா? அப்போ அது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ காலமாக இது தெரியாமல் போச்சு, இந்த சின்ன விஷயம் தெரியலையா, இது இப்படி தானா அப்படின்ற மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நல்லதே நடக்கும். வேத கல்வி பயிலுங்க, வேதங்களை படிங்க, இறைபொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மன அமைதியை வளர்த்துக்கோங்க, புற தேவைகளை குறைச்சிக்கோங்க. நன்றி.